பிரம்மனின் சக்தி வாய்ந்த மகனான ஜாம்பவான் ஏன் விஷ்ணுவுடன் யுத்தம் செய்தார்? இந்த யுத்தத்திற்காக ஜாம்பவான் சுமார் 2 யுகங்களாக ஒரு குகையில் காத்திருந்தார். சத்திய யுகத்தில் பிரம்மா கொட்டாவி விடும் பொழுது அவர் வாயிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதல்வன் தோன்றினான். அவர்தான் ஜாம்பவான். 100 கோடி சிங்கங்களின் சக்தி இவரிடம் இருந்தது. இவருடைய சக்தி ஹனுமானுக்கு நிகரானது. வாமன அவதாரத்தில் பகவான் தன்னுடைய 3 அடியில் முழு பிரபஞ்சத்தை அளந்த பொழுது ஜாம்பவான் தன்னுடைய முழு வேகத்தில் அவரை 21 முறை சுற்றி வந்தார். பிறகு திரேதா யுகம் வந்தது. ஜாம்பவான் ராமரின் படைப்பு துணையாக நின்றார். முழு ராமாயணத்திலும் ஸ்ரீமன் நாராயணனை தவிர ஜாம்பவானுக்கு நிகரான வீரர் யாருமில்லை. ஜாம்பவான் தான் அனுமானுக்கு வழிகாட்டி அவர் மறந்த சக்தியை நினைவூட்டினார். பிறகு இலங்கை போர் முடிந்தவுடன் ஸ்ரீராமரிடமே போருக்கு அறைகுவல் விடுத்தார். ஆனால் ராமர் இந்த யுகத்தில் உன்னுடன் போர் செய்ய முடியாது. துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ணராக பிறப்பேன். அப்பொழுது உன் ஆசை நிறைவேறும் என்று ஆசை வழங்கினான். ஜாம்பவான் இந்த யுத்தத்திற்காக ஒரு குகையில் காத்திருந்தார். காலச்சக்கரம் சுழன்று துவாபர யுகம் வந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் சுயம் தகமணியை தேடி காட்டில் இருக்கும் ஒரு குகைக்குள் வந்தார். அங்கு அவர் ஜாம்பவானின் மகள் அந்த அதிசய மணியுடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். கிருஷ்ணர் அந்த மணியை எடுக்க முயன்றதும் ஜாம்பவான் கிருஷ்ணரை போருக்கு அழைத்தார். பிறகு பிரபஞ்சத்தின் கொடூர யுத்தம் தொடங்கியது. சுமார் 28 நாட்கள் இந்த போர் நடந்தது. 28வது நாள் ஜாம்பவான் உடல் முழுக்க வேர்த்து மிகவும் சோர்வடைந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, மொத்த பிரபஞ்சத்திலும் நாராயணனை தவிர வேறு யாராலும் தன்னை வீழ்த்த முடியாது என்று தன் தவறை கிருஷ்ணரிடம் கூறி மகளை கிருஷ்ணருக்கு மனம் முடித்து வைத்தார். நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யுங்கள்.